இந்த தங்கமேலோட வீட்டாளுங்க நம்ம வீட்டில் இருக்க எல்லார் பேருமே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. நாங்க எல்லாருமே ஸ்டேஷன்ல தான் இருக்கோம் மீனா, நீ உடனே கிளம்பி வா அப்படி சொல்லி செந்தில் வந்து மீனாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. செந்தில் சொன்னதெல்லாம் கேட்டதுமே மீனா ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாங்க. தங்கமேல் அக்கா நம்ம கிட்ட நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க, இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு பொய்யுமே சொல்ல மாட்டேன், கண்டிப்பா சரணன் மாமாவுக்கு உண்மையா தான் இருப்பேன், எனக்கு மறுபடியும் சரணன் மாமா கூட சேர்ந்துட்டாலே போதும், வேற எந்த ஆசையுமே இல்லை அப்படி சொல்லி தானே நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எப்படி இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க போறாங்க அப்படி சொல்லிட்டு ஆரம்பத்திலே மீனாக்கு வந்துட்டு இந்த கம்ப்ளைண்ட் விஷயத்துல அவங்க அம்மா அப்பா தான் ஏதோ பண்ணிருக்காங்க அப்படிங்கிற சந்தேகமே வருது. டேரக்டா ஸ்டேஷனுக்கு வந்துமே மீனா வந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட தான் போய் பேச போறாங்க. உங்க பொண்ணெல்லாம் அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் நேத்து தானே வந்து வீட்டுல பேசிட்டு வந்தேன், அப்ப கூட தங்கமேல் அக்கா எதுவுமே சொல்லவே இல்ல, எனக்கு மறுபடியும் இந்த குடும்பத்தோட சேர்ந்துட்டா போதும், சரணன் மாமா கூட நான் சேர்ந்து நிம்மதியா வாழ்ந்தாலே போதும், அதுதான் என்னோட பெரிய ஆசைன்னு தானே சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க எதுக்கு போய் அப்படி நம்ம குடும்பத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க, எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படி சொல்லி மீனா வந்து மாணிக்கத்தையும் பாக்கியத்தையும் பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேஷன்ல இருக்கிறதால உண்மையை மறைச்சு பேசுற பாக்கியம் வந்துட்டு நீங்க பண்ண கொடுமையெல்லாம் பொறுத்துக்கிட்டு என் பொண்ணு எத்தனை நாள் தான் அமைதியா இருக்கும், நாங்களுமே இத்தனை நாளா கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் நீங்க தெரிஞ்சிருவீங்கன்னு பார்த்தோம், ஆனா நீங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியவும் விரட்டிட்டு இப்ப என் பொண்ணுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸுமே அனுப்பிட்டீங்க. என் பொண்ணு பாவம் எவ்வளவு கஷ்டம் தாங்கிட்டே இருப்பா, அதனாலதான் அவளுமே பொறுமையா இழந்துட்டா. இந்த பாண்டியர் குடும்பத்து மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு என் பொண்ணு தான் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு, நம்மள இந்த ஸ்டேட்மெண்ட் பாத்துக்கோ அப்படி சொல்லிட்டு பாக்கி வந்து தங்கமேல எழுந்ததா சொன்ன ஸ்டேட்மெண்ட் எடுத்து காட்டுறாங்க. இதுமே இதுல எதுவுமே சுத்தமா மீனாக்கு நம்பிக்கையே இல்ல. அவங்களுக்கு உண்மையிலே இந்த குடும்பத்து மேல கோவம் இருந்துச்சுன்னா அவங்களே இங்க வந்து இன்ஸ்பெக்டர்ட்ட பேசிருக்கலாம்ல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் மறைஞ்சிருக்கு அப்படிங்கறத மீனா கண்டுபிடிச்சிடறாங்க. இங்க பாக்கிய ஸ்டேஷன்ல இருக்கிறப்ப அவங்களுக்கு தெரியாம டைரக்டா தங்கமேல பாக்கறதுக்காக மீனா வந்து அவங்களோட வீட்டுக்கே போயிடுறாங்க. ஏங்க அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க விருப்பத்தோட இதெல்லாம் நடக்குதா இல்ல உங்களுக்கு தெரியாம நடக்குதான்னு எனக்கு தெரியல, ஆனா நம்ம வீட்டுல இருக்க எல்லாருமே இப்ப ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க, அரசி முதற்கொண்டு எல்லாருமே என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி எல்லாம் நடந்துச்சுனா நீங்க அந்த குடும்பத்தோட மறுபடியும் சேர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மிக்கா, உடனே என் கூட கிளம்பி வாங்க, உண்மையிலே என்ன நடச்சுங்கிறத அங்க வந்து நீங்க சொல்லுங்க, நீங்க உண்மையை அங்க வந்து சொன்னீங்கன்னா தான் அங்க இருந்து எல்லாத்தையுமே காப்பாற்ற முடியும், இல்லனா நம்ம வீட்டுல இருக்க எல்லாருமே ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துரும் அப்படி சொல்லிட்டு பிரச்சனை என்ன நிலைமையில போயிட்டு இருக்கு அப்படிங்கறத மீனா வந்து தங்கமேலுக்கு பேசி புரிய வச்சிடறாங்க. நிலைமையை புரிஞ்சுக்கிற தங்கமேலுமே வந்துட்டு இதுக்கு மேல தாமதிக்க கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி இன்ஸ்பெக்டர் முன்னாடி வந்து எல்லாமே சொல்லி இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எங்க அம்மா அப்பாவும் தான், அவங்க சொன்ன பொய்யால தான் எனக்கு இந்த நிலைமை வந்திருக்கு, என்னோட இந்த நிலைமைக்கு பாண்டியன் விட்டால யாரும் காரணம் இல்ல அப்படி சொல்லிட்டு இப்ப தங்கமேலே வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. அப்படிதான் இந்த தடவை ஸ்டேஷன்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறப்பே ராஜிக்குமே வந்து சந்தேகம் வர ஆரம்பிக்குது. கண்டிப்பா தங்கமேலக்கா அப்படி பண்ணக்கூடிய ஆளெல்லாம் இல்ல, அவங்களுக்கு சரணன் மாமா மேல நிறையவே பாசம் இருக்கு, என்னதான் இத்தனை நாளா சரணன் மாமா அவங்க ஏமாத்திக்கிட்டு இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா பேசிக்கிட்டு தான் தங்கமேலக்கா இப்படி ஒரு முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இதுல எதுலயுமே விருப்பம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. நம்ம தங்கமேலக்கா கிட்ட பேசணும்னா கண்டிப்பா உங்களுக்கு உண்மையிலே நம்ம மேல கோவம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவன் தான் தங்கமேலக்கா பேசி பார்க்கணும் மத்த அப்படி சொல்லிட்டு ராஜி போய் இங்க கோமதி கிட்ட கேட்டு பாக்குறாங்க. நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் உள்ள தள்ளிட்டு அது சந்தோஷமா அங்க வீட்டுல உட்காந்துருக்கு, அந்த தங்கமேல்ட்ட இதுக்கு மேல நம்ம ஏன் பேசணும், இனிமேல் தங்கமேல் என்னோட மருமகளே கிடையாது, அந்த அரசியல என்ன பாவம் பண்ணுச்சு அதை கூட ஸ்டேஷனுக்கு வர வச்சிருச்சுல, கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஒரு நாள் தங்கமேல் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு இங்க கோமதி வந்து ரொம்ப கோவத்தோட இருக்காங்க. ஸ்டேஷனுக்கு வர மீனா வந்துட்டு தன்னோட ஒட்டுமொத்த வீட்டாளர்களும் ஸ்டேஷன்ல இருக்கிறத பார்த்துமே ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாங்க. அப்பதான் செந்திலுக்குமே ஒரு சந்தேகம் வருது, நம்ம வீட்டுல இருக்க எல்லார் பேர்லயுமே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, ஆனா உன் பேரை மட்டும் ஏன் சேர்க்காம விட்டாங்க, ஒருவேளை மறந்து விட்டாங்களா, இதுக்கு பின்னாடி வேற எதுவும் காரணம் இருக்குமா அப்படி சொல்லி செந்தில் வந்து மீனா கிட்ட கேட்டு இருக்காரு. அப்பதான் மீனா வந்து ஏற்கனவே நடந்த எல்லா விஷயத்தையுமே செந்தில் கிட்ட சொல்றாங்க. உங்களுக்கு தெரியாம நான் இடையில போய் தங்கமேலக்காவை அவங்க வீட்லயே போய் பாட்டு வந்தேன், உங்க வீட்டுல இருக்க யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க, நான் தனியா கஷ்டப்பட்டு இருக்கேன் மீனா, மனசு உடைஞ்சு போயிருக்கேன், என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டியா அப்படி சொல்லி தங்கமேலக்கா என்கிட்ட ஃபோன் பண்ணி அழுதாங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்கறப்ப எனக்குமே ரொம்ப பாவமா இருந்துச்சு, என்னதான் அவங்க நம்ம குடும்பத்துக்கு தெரியாம நிறைய உண்மையால் மறைச்சிருந்தாலும் அது எல்லாமே அவங்களான்னு விருப்பப்பட்டு சொன்ன பொய்யெல்லாம் கிடையாது, அவங்க அம்மா அப்பாவோட கட்டாயத்தினால தான் தங்கமேலக்கா இத்தனை நாளா போய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அது எல்லாமே மனசுல வச்சுட்டு தான் நானுமே போய் தங்கமேலக்காக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன், அவங்க நம்ம குடும்பத்தை பழி வாங்கணுங்கிற நோக்கத்தோட எல்லாம் இல்ல, அவங்க கிட்ட நான் பேசின வரைக்கும் மறுபடியும் வந்துட்டு அவங்க சரணன் மாமா கூட சேரணும்னு மட்டும் தான் யோசிச்சாங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க அவங்களோட தவறெல்லாம் உணர்ந்துட்டாங்க, இதுக்கப்புறம் தெரிஞ்சிருவாங்க, எந்த பிரச்சனையுமே நடக்காது, நீங்க அமைதியா இருக்கக்கா, கொஞ்ச நாள்ல சரணன் மாமாவும் மனசு மாறிடுவாரு, கூடி சீக்கிரமே நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்துருவீங்க, அது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லிட்டு வந்தேன், ஆனா அதுக்குள்ள இங்க வந்து பார்த்தனா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்க, எனக்கு சுத்தமா அதுல நம்பிக்கையே இல்ல அப்படி சொல்லி மீனா பேசிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கிறப்ப எங்க வீட்ல இருந்து பாக்கியம் வந்துட்டு தங்கமேல் கிட்ட வாங்கின ஸ்டேட்மெண்டோட அவங்களுமே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. என் பொண்ணு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துருச்சுமா, போலீஸ்காரங்க அந்த பொண்ணுட்ட எல்லாமே கேட்டுட்டாங்க, தங்கமேல எல்லா உண்மையுமே சொல்லிருச்சு, இவங்க மேல நடவடிக்கை எடுங்க அப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் முன்னாடி இருந்து பாக்கியம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப உள்ள வந்து பேசுற மீனா வந்துட்டு தங்கமேலக்கா ஏன் நேர்ல வரல, இப்ப எங்க வீட்ல இருந்து இவ்வளவு பேரை கூப்பிட்டு வந்திருக்கீங்கல்ல, பிரச்சனைக்கு காரணமான அவங்கள ஏன் என்ன கூப்பிட்டு வரல, அவங்க தானே எங்க மேல புகார் கொடுத்திருக்காங்க, அப்ப அவங்கள நேர்ல வரணும் தானே அப்படி சொல்லி மீனா கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் வரல, அதுக்கு பதிலா ஸ்டேஷன்ல வந்துட்டு போலீஸ்காரங்க அனுப்பிச்சு விட்டாங்க, அவங்க கிட்ட என் பொண்ணு எல்லா ஸ்டேட்மெண்ட் போய் கொடுத்துருச்சு, உன் பேரை சேர்க்காம இருக்கிற வரைக்கும் நீ சந்தோஷப்பட்டுக்கோ அப்படி சொல்லிட்டு பாக்கி வந்து இப்ப மீனாவே மிரட்டுற மாதிரி பேசுறாங்க. நீங்க என்ன நம்பிக்கையில இப்படி எல்லாம் பேசிருக்கீங்கன்னு தெரியல, நீங்க பண்றது உங்களுக்கு தான் பிரச்சனையா முடிய போகுது அப்படி சொல்லிட்டு ரொம்பவே கோமா ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கிளம்புற மீனா வந்துட்டு டேரக்டா தங்கமேல பாக்கறக்கா அவங்களோட வீட்டுக்கே போயிடுறாங்க. மீனா பார்த்ததுமே அழுகிற தங்கமேல் வந்துட்டு என் மேல எந்த தப்புமே இல்ல மீனா, நான் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், எங்க அம்மா அப்பாவும் கட்டாயப்படுத்தி நீ மறுபடியும் சரணன் கூட சேரணும்னா அதுக்கு இந்த ஒரு வழி தான் இருக்குன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வச்சாங்க, வேற வழி இல்லாம நானுமே கொடுத்துட்டேன் மீனா, எனக்கு பயமா இருக்கு, நம்ம வீட்டாளர்கள் எல்லாம் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்களா, அரசியல் ஸ்டேஷன்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க, உண்மையா அப்படி சொல்லிட்டு தங்கமேல் கேக்குறாங்க. ஆமாக்கா நம்ம ஒட்டுமொத்த குடும்பமே அங்க ஸ்டேஷன்ல தான் இருக்கு, என் பேரை தவிர வீட்ல இருக்க எல்லா பேருமே அவங்க சேர்த்து கொடுத்துட்டாங்க, இப்ப நீங்க ஸ்டேட்மெண்ட்ல வேற சைன் போட்டு கொடுத்துருக்கீங்க, இப்ப நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம வீட்ல இருக்க யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு வேற தெரியல அப்படி சொல்லி மீனா சொன்னதுமே இங்க தங்கமேலுக்கு பயம் ரொம்பவே அதிகமாக ஆரம்பிக்குது.
ஆரம்பிக்குது. ஏங்க அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா அப்பா சொல்றாங்கன்னா நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? நீங்க இப்படி அவங்களுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுனால என்ன ஆயிரப்போகுது? அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க. ஏற்கனவே உங்க மேல கோபம் அதிகமா இருக்கு. நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா எந்த ஒரு தப்புமே பண்ணாம நம்ம குடும்பம் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? இதுக்கெல்லாம் காரணம் தங்கமேல் குடும்பம் தானே சொல்லிட்டு உங்க மேல இன்னுமே வெறுப்பு தானே அதிகமாகும். நீங்களே சரணன் மாமா விட்டு நிரந்தரமா பிரியறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு மீனா தங்கமேல பிடிச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நம்ம குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக எல்லாம் பண்ணல மீனா. எங்க அம்மா கட்டாயப்படுத்தினால தான் இப்படி எல்லாம் பண்ணேன். இப்ப கூட சொல்ல நான் எதனால பண்ண தயாரா தான் இருக்கேன். நம்ம குடும்பத்தை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திட்டாலே போதும் அப்படி சொல்லிட்டு தங்கமேல் அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு ஒரே வழி தான் இருக்கு. நீங்களே டைரக்டா இன்ஸ்பெக்டர் வந்து உண்மையிலே என்ன நடந்துங்கிற உண்மையை அவங்க கிட்ட சொல்லிருங்க. இதை விட்டு நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல அப்படி சொல்லிட்டு மீனா சொல்லிடுறாங்க. நமக்காக அந்த குடும்பம் கஷ்டப்பட வேண்டாம். நம்ம பண்ண தப்புனால தானே நம்மளை வீட்டை விட்டு வெளியே வரட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த குடும்பத்தோட மறுபடியும் சேரணுங்கிறக்காக இப்படி எல்லாம் அவங்களை பழி வாங்கணும்னு நினைச்சனா மறுபடியும் கண்டிப்பா ஜென்மத்துக்கு அந்த குடும்பத்தோட நம்மளால சேர முடியாது அப்படிங்கிறது தங்கமேலுக்கு நல்லாவே தெரியுது. இதனால மீனாவோட முடிவை ஏத்துக்கிற தங்கமேல் வந்துட்டு பாமீனா நானே வந்து உண்மையை சொல்றேன் அப்படி சொல்லிட்டு அவங்களுமே இங்க போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி வந்துடுறாங்க. மீனா தங்கமேலோட உள்ள வரதை பார்த்ததுமே பாக்கியமாணிக்கு ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. உடனே தங்கமேல போய் தடுக்கிற பாக்கியம் வந்துட்டு நீ எதுக்கு தங்கமேல் இங்க வந்த? உனக்கு தான் ஆல்ரெடி உடம்பு சரியில்லாம இருக்குல்ல, எதுக்கு தேவையில்லாம இங்க வந்துகிட்டு இருக்கிற? ஒழுங்கா கிளம்பி வீட்டுக்கு போ அப்படி சொல்லி பாக்கியம் வந்து தங்கமேல மிரட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. அவங்க இன்ஸ்பெக்டர் பார்க்க வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு தங்கமேல டைரக்டா கூட்டு போய் மீனா வந்து இன்ஸ்பெக்டர் முன்னாடி நிப்பாட்டிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் பார்த்ததுமே தங்கமேல் எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாண்டியன் வீட்டாளர் மேல எந்த தப்புமே கிடையாது. எங்க அம்மா அப்பா பொய் சொல்லி தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பொய்யெல்லாம் இத்தனை நாள் அந்த பாண்டியன் வீட்டாளர்களுக்கு தெரியாம இருந்துச்சு. இப்பதான் சரணன் மாமா வந்து அந்த உண்மையெல்லாம் வீட்டுல இருக்க எல்லார்ட்டையும் சொன்னாரு. அந்த கோவத்துல தான் வீட்டுல இருக்க எல்லாருமே என்னை வீட்டை விட்டு வெளியே வரட்டாங்க. மத்தபடி அவங்க என்னை அடிக்கவோ கஷ்டப்படுத்தவோ இல்ல. நான் சொன்ன பொய்யால தான் அவங்க என்னை வீட்டை விட்டு வெளியே வரட்டி இருக்காங்க. மத்தபடி நகைக்காவோ பணத்துக்காவோ அவங்க என்னை வீட்டை விட்டு வெளியே வரட்டல அப்படி சொல்லிட்டு இப்போ உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை தங்கமேல் ஒண்ணு விடாம இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுறாங்க. பாதிக்கப்பட்ட ஆளே நேரா வந்து நடந்த உண்மையெல்லாம் சொன்னதால இப்ப பாண்டியன் வீட்டாளர் எல்லாருமே இன்ஸ்பெக்டர் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணே நேரா வந்து சொல்லிருச்சு உங்க மேல எந்த தப்புமே இல்ல, அந்த பொண்ணு ஏமாத்துறதுக்காக தான் நீங்க வீட்டை விட்டு வெளியே வரட்டி இருக்கீங்க, வரதட்சணை குடும்பம் எதுவுமே நடக்கலங்கறத அந்த பொண்ணே சொல்லிருச்சு, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லாருமே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்பதான் பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தங்கமேலுக்கே தெரியாம அவங்க அம்மா அப்பா தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க, நம்ம தான் அவசரப்பட்டு தங்கமேல தப்பா நினைச்சோம் அப்படிங்கிறது இங்க பாண்டியன் கோமதி சொல்லி வீட்டுல இருக்க எல்லாருக்குமே புரிய வருது. மறுபடியும் தங்கமேல் வந்து சனன் கூட சேரணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு இதை விட்டா வேற வழியே இல்லைன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.